அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வந்து இன்னும் கூடுதலாக வரும்னு சொல்லி பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு தெரியும் 1991 வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 28 நடக்கும் அப்படின்றத ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது கடைசி தேதி ஆகஸ்ட் 12 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த செய்தி தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான விவரங்கள் என்ன, இதுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அரசு பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட காலி பணிகள் உள்ளன. தற்போது அந்த இடங்களில் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து பணியாற்றி வருகின்றனர். தற்போது டிஆர்பி மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1996 காலிப்பணிகள் நிரப்பப்படும் என்றாலும் இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ வேகன்சி வந்து இன்னும் கூடுதலாகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது 2 மடங்கு ஆகும் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் இப்போ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க, நான் ஜூலையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்கிலே நம்ம முடித்து எக்ஸாம் ரிசல்ட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு முதல்வர் கையால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அதை வந்து செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் போட்டாலும் போடுவாங்க. ஸோ எலெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ எலெக்ஷனை முன்னிட்டு கண்டிப்பாக ஆஃப்டர் த ரிசல்ட் அல்லது கவுன்சிலிங்க்கு முன்னாடி நிச்சயம் வந்து வேகன்சி இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் வேகன்சி ஒரி பண்ணிக்காத, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. ஒரு 8 டேஸ் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ மேபி வந்து எக்ஸாம் டேட்டில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். அது ஒரு டென்டேட்டிவ் தான். ரைட்? அது போக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15 கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. ரைட்டா? இந்த நேர்கிற போடுறது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் வரை மற்றும் தேவைப்பட்டால் கலந்தாய்வு நடைபெறும் போதும் காலியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஏகப்பட்ட வேகன்சி வந்து தமிழகத்தில் டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து டெம்பரரி டீச்சர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது மாதிரி நம்ம பர்மனெண்ட் டீச்சர் வந்து இந்த தேர்வு மூலியமாக ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நிச்சயம் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓரளவுக்கு வந்து இந்த வருடத்தில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேகன்சி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் கூடுதலாகவும் அவங்க சொன்ன செய்தித்தாளில் குறிப்பிட்ட மாதிரி வந்து வேகன்சி கூடுதலாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் என்ன சார் வீடியோ போடல நம்ம சேனலில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலான வீடியோவும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஆன்லைனில் பிஜிடிஆர்பிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற விவரங்களை வந்து நம்ம புது சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வீடியோ, ஹவு டு அப்ளை வீடியோலாம் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் டீச்சருக்குன்னே நமக்கு தனியாக டெலகிராம் குரூப்பும் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி சார்ந்த வரக்கூடிய சந்தேகங்கள் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியலும் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.